ونصلي على رسوله الكريم. وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருள்நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் கோவை மாநகர ஜமாத்துல் உலமா சபையும் கரும்புக்கடை ஷம்சுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்ன ஜமாத்தும் இணைந்து நடத்துகிற முப்பெரும் விழாவில் ஆசி உரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய ராஷிதுல் உலமா உஸ்தாதுல் அஸாத்திரா ஹஜ்ரத் கபிலா தாமத் பரகாத்துஹு, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், மாநகர ஜமாத்துல் உலமா சபையினுடைய நிர்வாக பெருமக்கள் உள்ளிட்ட மாண்பார்ந்த மாநகர அங்கத்தினர்கள், சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷம்சுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத் கொல்லிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள், இங்கே மாலையில இருந்து வாழ்த்துரைகள் வழங்கி விடைபெற்றிருக்கிற மார்க்க அறிஞர்கள், கருத்தரங்கத்தில் பங்கேற்று உரை நிகழ்த்திய அன்பு சார்ந்த இளம் மௌலவிகள், புதிதாக மௌலவி ஆலிம்களாய் பட்டம் பெற்று கௌரவிக்கப்படக்கூடிய இளம் மௌலவிகள், வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், பெரியோர்கள், ஆங்காங்கே செதிமடுக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களின் போக்கு சமீப காலங்களாக சரிவரவில்லை என்ற விஷயத்தில் சமூக அக்கறையும் பொறுப்புணர்வும் கொண்டு தமிழகம் முழுக்க உலமா சபைகளால் இளைஞர்களுக்கான பாசறைகளும் பயிற்சி பட்டறைகளும் ஆங்காங்கே தர்பியா வகுப்புகளும் நடத்தப்படுகிற வரிசையில் கோவை மாநகர ஜமாத்துல் உலமாவும் ஏறத்தாழ கடந்த ஒரு மாத காலமாக நகரத்தினுடைய இந்த மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலேயும் இளைஞர்களுக்கான சில தர்பியா வகுப்புகளை பல இடங்களில் நடத்தி நிறைவாக தற்கால இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்கிற ஒரு பொதுவான தலைப்பில் இன்றைக்கு நிறைய உலமாக்கள் இங்கு பேசி முடித்திருக்கிறார்கள் என்பது நாம் கொஞ்சம் அதீத அக்கறையோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டியது இருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. இளைஞர்கள் நன்றாக இல்லை என்பதை விட சூழ்நிலைகள் அவர்களை நன்றாக இருக்க விடுவதில்லை என்பதும் கவனிக்கப்பட வேண்டும்.
இளைஞர்களை குறித்து நிறைய பேச வேண்டும். எங்களுக்கெல்லாம் ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னா, பெரும்பாலும் இளைஞர்களை பத்தி பேசலாம்னு போய் எங்க நின்னாலும் வெள்ளதாடியா உட்கார்ந்துருக்கோம். அல்லாஹ்வின் அருளால் இங்கே ஓரளவு இளைஞர்கள் தென்படுகிறார்கள். இருந்தாலும் இவங்கதான் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்கிறதுனால பெரியவர்களை பார்த்து இளைஞர்களுக்கான செய்திகளை பேச வேண்டிய சூழல் நமக்கு உண்டு. நல்லா இருக்கணும்னு அவன் முடிவெடுத்தாலும் விடாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. இது திடீர்னு ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. காலப்போக்கில் போக போக அப்படித்தான் இருக்கும். இனி வரும் காலம் இதை விட மோசமாக இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சமஅது மின் நபியிக்கும் அஸ்-ஸாதிகி வல் மஸ்தூக். நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டேன், சயஅதி அலைக்கும் ஸமானுன், உங்களுக்கு எனக்கு பின்னாலே ஒரு காலம் வரும். இப்படி வரக்கூடிய நபிமொழிகள் எல்லாம் கியாமத்திற்கு முன்னால் வரக்கூடிய பல்வேறு நிலைகளை சொல்லும். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு ஹத்தா தல்கு ரப்பக்கும். நீங்கள் உங்கள் ரப்பை சந்திக்கிற வரையும் இனி வரும் காலம் எல்லாம் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு, முந்தைய காலத்தை விட மோசமாக இருக்கும். முந்தைய காலத்தை விட மோசமாக இருக்கும். ஒண்ணு வேணாம், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்ப வாழ்ற நம்ம, இந்த ரெண்டு மட்டும் வித்தியாசம் பார்த்தா போதும். அவங்க எல்லாம் அவுலியாக்கள்னு சொல்லலாமான்னு தோணுது. ஏன் தெரியுமா? மொபைல் இல்லாத காலத்துல வாழ்ந்துட்டாங்க. மொபைல் இல்லாத காலத்துல வாழ்ந்தாங்க. ஒரு போக்க பார்த்தா அல்லாவே நாளைக்கு விசாரணை நடத்துவான். நீ ஆண்ட்ராய்டு வச்சிருந்தியா? ஆமா, இங்க நெல்லு. நீ வைக்கலையா? இப்போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போ. ஒரு பொல்லாத காலத்தில் வாழுகிறோம். முந்தைய காலத்தை விட அடுத்த காலம் மோசம். போன நூற்றாண்டை விட இந்த நூற்றாண்டு மோசம். நம் கண்ணுக்கு முன்னால் 30 வருஷத்திற்கு முன்னாலே இருந்தவர்கள் பரவாயில்லை, இப்போது மோசம். காரணம், இரவு 1 மணி வரைக்கும் பையன் மொபைல்ல இருக்கான், ஆன்லைன்ல இருக்கான். சோறு தேவையில்லை, நாஸ்டா தேவையில்லை, சமயங்கள்ல குடும்பம் கூட தேவையில்லை. இந்த தலைப்புல பேசின ஒண்ணுமே தேவையில்லை. நண்பர்கள், குடும்பம், வாப்பா, உம்மா ஒண்ணு வேணாம், மொபைல் வேணும். எனவே வேறு வழி இல்லாமல் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு இளைஞர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இளைஞர் உலகம் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் இன்றைக்கு ஆன்லைன். மிகப்பெரிய அடிக்ஷன், அடிமைத்தனம். இரண்டாவது, இந்த நாட்டில இருக்கிற குறிப்பாக தமிழக முஸ்லிம் இளைஞர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சவால், போதையின் உலகத்தில் தமிழக முஸ்லிம்கள் சிக்கி இருக்கிறார்கள். கோவையும் இதற்கு விதிவிலக்கல்ல, நாடு முழுக்க. இந்த 2 பிரச்சனைகளை மாத்திரம் பொதுவாக கவனத்தில் வைத்து நான் சில செய்திகளை சமூகத்திற்கு சொல்ல வேண்டும். இனி அது அல்லாம நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். பையன் நல்லா தான் இருக்கான், அவன் சும்மா இருந்தாலும் இப்போ எல்லாம் மொபைல்ல வருது. இரவில் யாருடனாவது பேச வேண்டுமா? உங்களிடம் 5 ரூபாய் இருந்தால் போதும், தோஸ்த் ஆப்பிற்கு வாருங்கள். இப்ப ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்குதுங்க, இந்த வாரம் ரொம்ப அதிகம். தோஸ்த் ஆப்புக்கு வாருங்கள், ஃப்ரெண்ட் ஆப்புக்கு வாருங்கள். உங்களிடம் 6 ரூபாய் கூடவா இல்லை, நெட்வொர்க்ல இருந்து அனுப்புறான். பிஎஸ்என்எல்ல, ஏர்டெல்ல, எல்லாத்துலயும் நெட்வொர்க்ல என்ன அனுப்புறான் தெரியுமா? தனிமையாக உணர்கிறீர்களா? எங்களோடு பேசுவதற்கு ஆள் இருக்கிறது. அதாவது அவன் பையன் சும்மா இருந்தாலும் இவன் கூப்பிட்டு ஆள் கொடுக்குறான். இந்த பேசு, உன்னோடு பேசுவதற்கு பெண்கள் காத்திருக்கிறார்கள், உன்னோடு பேசுவதற்கு வாலிப பெண்கள், யுவதிகள் காத்திருக்கிறார்கள்.
ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற மாதிரி இரவில் வீடியோ கால் பேச ஆசையா ஆரம்பிக்கிறதே அப்படிதான் ஆரம்பிக்கிறான். நான் சொல்ல வருவது, இளைஞர்கள் சந்திக்கிற பெரிய சவால் என்னன்னா, அவன் திருந்தலான்னு நினைச்சாலும் முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது. திருந்தலான்னு நினைச்சாலும் முடியாது, திருந்த விடாத அளவு. ஏன் கூட பேசுறதுக்கு நீ எதுக்கு ஆள் தரணும்? எல்லாம் இறங்கிட்டான். எத்தனை ஆப் தெரியுமா இதற்கு? சும்மா அவன் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் இல்லைன்னாலும் மெசேஜ்ல அனுப்புறாங்க. தனிமையாக உணர்கிறீர்களா, கால் அப்படின்னு ஒரு நம்பர் போடுறான். அவன் அதுக்குள்ள போனான்னா அவ்வளவுதான், இருக்கிற காசையும் கொடுத்து போட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது பேசி போட்டு அதுக்கு அடிச்சு ஆகுறார்கள். இரவு 10 மணிக்கு மேல் ராத்திரி 1 மணி வரையும் நம்முடைய இளைஞர்கள் சந்திக்கிற உலகம் வேற உலகம். அந்த உலகத்தில இருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பது என்பது ரொம்ப பெரிய கஷ்டம். இன்னைக்கு இளைஞர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அது பெரிய சவால். இதற்கு எதிர்மறையாக ஏதாவது செயலாற்ற வேண்டும் என்று யோசித்தால் வேற வழியே இல்லை. நீங்கள் அவ்வப்போது அவர்களை அழைத்து மார்க்க பயிற்சியை, மார்க்க விளக்கத்தை, அல்லாஹ் ரசூல் குறித்த சிந்தனையை கொஞ்சமாவது கொடுக்கணும். 90% அவன் எதிர்வினையாற்றுகிற போது 10% ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். திரும்ப திரும்ப வாலிபர்கள்ட்ட அடித்து சொல்ல வேண்டிய செய்தி, இன்னல்லாஹ் ஹஸ்தபானக்கு முத்தி, இந்த மார்க்கம் அல்லாஹ் தேர்வு செய்த மார்க்கம். தீனுல் இஸ்லாம் மனிதர்கள் உருவாக்கியது அல்ல. இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளும் ஷரியத்தினுடைய சட்ட விளக்கங்களும் மனிதர்கள் கூடி அமைத்து உருவாக்கியது அல்ல. இஸ்தபாலக்குமுத்தீன், அல்லாஹுதான் தீனை தேர்ந்தெடுத்தான். மௌத்தா போறதா இருந்தாலும் முஸ்லிமா தவிர வேற எப்படி மௌத்தாயிராது? குர்ஆன் பல இடத்திலும் சொல்லுகிறது, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமா தான் மௌத்தாகும். உலமாக்களுக்கு தெரியும் இந்த உம்மத்தினுடைய பாடம் என்ன தெரியுமா? கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த வழிமுறை அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறை வாழ்க்கை. அதை மிஞ்சி உலகத்துல இதுவரைக்கும் எவனும் நல்ல நடைமுறையை, நல்ல வாழ்வை சொல்லவில்லை. எனவே இஸ்லாம் காட்டுவது மட்டும் தான் வழிகாட்டல், அருமை நாயகம் சொன்னது மட்டும் தான் சரியான பாதை. இந்த விஷயத்தை முதலில் அவர்களின் உள்ளங்களிலே ஊடுருவ செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இளைஞர்கள்ட்ட அதை மாத்திரம் தான் முதலிலே எடுத்து சொல்ல வேண்டும். காலம் ரொம்ப வேகமா போயிடும். நான் இளைஞர்கள்ட்ட சொல்றேன், கரெக்டான வயசு இளைஞர்களுக்கு எவ்வளவு வயசுங்கிறதுல எக்கச்சக்க கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் கூட நிறைய அறிஞர் பெருமக்கள்கிட்ட 33 வயசு வரைக்கும் வாலிபர்கள் தானவா. அப்படி பாக்குறப்ப இந்த கூட்டத்துல பாதி பேர் இருக்கிறாங்க. 33 வயசு வரைக்கும் வாலிபம். வாலிபத்தினுடைய தொடக்கம் 16 வயதுங்கிறாங்க. இந்த கஹூலியத்துடைய பருவம் என்று சொல்லுகிறோமே 33, அது வரைக்கும் வேகமா போயிடும். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், தலையில ஐஸ் கட்டிய வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்களாம், யாராவது வாங்கிக்கிங்கப்பா, யாராவது வாங்கிக்கிங்கப்பா. ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரம் ஆனா ஐஸ் கட்டியே இருக்காது. ஒரு 1 ஹவருக்குள்ள ஐஸ் கட்டியை யாருக்காவது வெட்டி வெட்டி வித்துட்டா காசாயிரும். ஒண்ணு இல்லாம 1 மணி நேரம் ஐஸ் கட்டியை வச்சுட்டே சுத்தனா முடிச்சு போயிடும். ஆயுள், குறிப்பாக இளமை பருவம் வேகமாக போகும். யாருக்குதான் ஆசை இல்லை திரும்ப இளைஞராக முடியாது? அந்த பருவத்திற்கு திரும்ப போக முடியாது அல்லவா? அரபு கவிஞர் சொல்லுவது போல், லைத்த ஷபாப யஹூது யௌமன், ஒரு நாள் வாலிபம் திரும்பாதா? அத்தனை பேத்துக்கும் அந்த ஆசை. வயசானவங்களுக்கு எல்லாம் அந்த ஆசை. சட்டம் இல்லாம போய் டை அடிச்சுட்டு வர்றாங்க இல்லையா? பூரா வயசே தெரியாத அளவுக்கு அவருக்காக ஒரு நினைப்பு, இன்னொரு பொண்ணு கிடைக்கும், நம்மளும் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம், நம்மளை ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இளைஞர்கள் நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி. துல்ஹஜ் 1 to 10 வெளுத்து போயிடும் நிறைய பேருக்கு. அஜர்த்தி சொல்லிடுவார், குர்பானி கொடுப்பவர்கள் நகம் முடியெல்லாம் வெட்ட வேண்டாம்னு அறிவிச்சை இல்லையா? அப்ப பார்க்கணும், அந்த 10 நாள்ல தான் நிறைய பேர்த்தோட கரெக்ட் வயசே தெரியும். ஆமா, குர்பானி அங்க பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு அறுக்கவே சலூனுக்கு ஓடிடுவார்.
டை அடிக்கிறது. முதுமை ஒன்னும் செய்ய முடியாது. கிராமத்திலே இருந்து அராபிகளின் கூட்டம் ஒன்று, கிராமவாசிகள் பெருமானாரை சந்திப்பார்கள். நததாவியா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்க நோய்க்கு மருத்துவம் பார்க்கலாமான்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ததாவு ஃபஇன்ன லிகுல்லி தாஇன் தவான், மருத்துவம் செய்யுங்கள், எல்லா நோய்க்கும் அல்லாஹ் மருந்து வைத்திருக்கிறான். இல்லா தாவு வாஹிது, ஒரே ஒரு நோயை தவிர. வகாலு மஹுவயா ரசூலல்லாஹ், அது என்ன ஒரு நோய்க்கு மட்டும் மருந்து இல்லை? கால அல் ஹரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதுமைங்கிற நோய்க்கு மட்டும் மருந்தே இல்லை, மீதி எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு. நீங்க டை அடிக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஃபேன் ஷர்ட் போட்டு இன் பண்ணி விடலாம், என்னென்னமோ செய்யலாம், மறைக்கவே முடியாது. போனதற்கு பிறகு இந்த இளமை காலம் திரும்பியும் வராது, வரக்கு வாய்ப்பே இல்லை. மறுமையில குரான்ல வருது இல்லையா, மறுமையில போய் நின்று சில பேர் சொல்லுவானா, ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, யல்லா கொஞ்சம் கீழே அனுப்பிச்சு வை, இன்னொரு தடவை அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நாங்க எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வந்துடுறோம், கொஞ்சம் சரியில்லாம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அல்லாஹ் பதில் சொல்லுவான்னு குரான்ல வருது, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது ஒரு வார்த்தை, அவன் அதை பேசுகிறான். என்ன அர்த்தம்? நம்ம வட்டார வழக்குல சொல்லுவோம்ல, இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, அனுப்பிச்சு வை, நான் திரும்ப கரெக்டா இருக்கேன். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இதெல்லாம் ஒரு பேச்சா? திருப்பி வரவே வராது. வாலிப பசங்களுக்காக சொல்றேன், சின்ன சின்ன குட்டி கதை ஒண்ணு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபாரின்ல எங்கேயோ போய் நண்பர்கள்லாம் தங்கி இருக்கிறான், 63வது மாடியில, 63வது மாடி தங்கிட்டு கீழே வந்திருக்கானுவோ டீ சாப்பிடலான்ட்டு. முடிச்சுட்டு போறப்ப லிப்ட் வேலை செய்யல, 63 மாடி போகணும், ஒவ்வொரு மாடியிலயும் அத்தனை படிக்கட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் சொன்னானா, ஒவ்வொரு படியா ஏறணும், 63 ஃப்ளோர் ஏறணும், பெரிய கஷ்டமா இருக்கு, அதனால ஆளுக்கு ஒரு குட்டி குட்டி கதை சொல்லிட்டே வருவோம், ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு கதை சொல்லிட்டே போனா போர் தெரியாது, போர் அடிக்காது, ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே போயிட்டானுவோம். போய் 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 62வது மாடிக்கு வந்துட்டானுங்க. அந்த டர்னு கதை சொல்ல வர்றவன் இருக்கான்ல வரிசையில, அவன் சொன்னானா, நான் இப்ப சொல்ல போறது கொஞ்சம் சோகமான கதை, என்னன்னா ரூம் சாவியை கீழே வச்சுட்டு வந்துட்டேன். ஓ, நான் சொல்ல வர்றது ஒண்ணும் இல்ல, இப்ப இறங்கி எடுக்க முடியுமான்னா முடியும், அது ஒரு பெரிய விஷயம் அல்ல, என்ன கொஞ்சம் சிரமம், மேல இருந்து வரலாம், திரும்ப இறங்கி வந்து சாவியை எடுத்துட்டு போய் திறக்க முடியும். ஆனால் பருவம் என்பதும் காலம் என்பதும் கடந்ததற்கு பிறகு நீங்க திரும்ப வர முடியாது, நினைத்தாலும் வர முடியாது, வயதானதற்கு பின் வாலிபத்திற்கு வர முடியாது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது போல, ஷபாபக கப்ல ஹரமிக், உன்னுடைய வயோதிகத்திற்கு முன்னால் உன் இளமை. காரணம், போனதுக்கு பிறகு வராது, மறுமைக்கு போனதுக்கு அப்புறம், கபருக்கு போனதுக்கு அப்புறம் ரிட்டர்னுக்குள்ள வேவே அங்க இல்ல என்று இருக்கக்கூடிய பருவத்தை இருக்கிற போது சரியாக பயன்படுத்தி ஆக வேண்டும். குறிப்பாக அவர்கள்ட்ட நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் விட தீன் இஸ்லாம் பெரியது என்பதை, அதனுடைய மகத்துவத்தை போல் வேறு எதுவும் இல்லை என்பதை அவர்களின் உள்ளத்தில பதிய வைக்க வேண்டும். வாலிபர்களை நீங்க நிறைய தடவை கேள்வி போட்டிருப்பீங்க, நான் சொல்றது புதிய செய்தி எல்லாம் இல்லை. ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும், ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும். ரசூலுல்லாஹ்விடத்துல கேளுங்கள், யார் நல்ல மாப்பிள்ளை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 விஷயம் இருந்தா நல்ல மாப்பிள்ளை. மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. இதா கதப இலைக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. தீன் சரியாக இருந்தால், குணம் சரியாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. வயில்லா தகும் ஃபித்ரத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர், இல்லன்னா பூமியில பெரிய குழப்பம் ஏற்படும். 2 தான் நல்ல மாப்பிள்ளைக்கு அளவுகோல்.
வாலிப சமுதாயத்துக்கே 2 தான் அளவுகோல். உன்னிடம் காசு அதிகம் இருப்பது அல்ல, உன்னுடைய பரம்பரை பெருமை அல்ல, உன்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாம் அல்ல. 2 வேணும். அதல்ல முதல்ல தீனுல் இஸ்லாம் வேண்டும், 2வது குணம் வேண்டும். நற்குணமும் மார்க்கப்பற்றும் இருக்கிற மாப்பிள்ளைகள் அமைய பெற்றால் உடனே திருமணம் செஞ்சு கொடுத்துருங்க. இல்ல எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும், ரசூலுல்லாஹ்ட்ட கேளுங்க. அங்கேயும் ரசூலுல்லாஹ் அதைத்தான் பதிலா சொல்றாங்க, ஃபதுஃபர் பிதாத்தி, நீ மார்க்கம் உள்ளவளை திருமணம் செய்து கொள். நீங்க எல்லா திருமண சபைகளிலேயும் நீங்கள் பெரும்பாலும் இந்த ஹதீஸை கேட்டிருப்பீர்கள். அழகுக்காக, அந்தஸ்துக்காக, பரம்பரை பெருமைக்காக இப்படி எல்லாம் திருமணம் முடிக்கப்படுகிற மங்கையருக்கிடையில் நீங்கள் மார்க்கம் உள்ளவளை திருமணம் செய்யுங்கள். அப்ப நல்ல மாப்பிளைக்கும் நாயகம் தீனை சொல்லுகிறார்கள், நல்ல பெண் வேண்டுமானாலும் தீனை சொல்லுகிறார்கள். அப்படியானால் உன் வாலிப வயதில் நீ தனக்குள்ளே சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து தீன் தான் என்பதை அங்கே சொல்ல வேண்டும். துவக்கத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு அவனா திருந்தலான்னு நினைச்சாலும் விடாத அளவுக்கு அவனை தனிமையில் விடாமல் எக்கச்சக்க விஷயம் அவனை கட்டுப்படுத்துது, அவனை கூட்டிட்டு போகுது. எல்லாத்துக்கும் வயசானவங்களுக்கு ராத்திரி 10-10:30 தூக்கம் வரும், தள்ளும் அப்படியே. அவன் 10 மணி ஆனவன ஃப்ரெஷ் ஆயிடுறான் நம்ம பையன். நமக்கான டைம் ஸ்டார்டிங் நவ் அப்படின்னு என்ன ஃப்ரெஷ் ஆகுறாங்க. அல்லாஹ் அக்பர். நம்ம நேரம் ஆரம்பிச்சிருச்சு, சாப்பிட்ட உடனே எல்லாம் அவங்கவுங்க தலை தொங்கி போறதில்லை. இவன் ஃப்ரெஷ் ஆயிடுறான், நல்ல 100% சார்ஜ் போட்டு வச்சுக்கிறான், அந்த ஜிபி பூரா ரெடியா வச்சுக்கிறான். வச்சுட்டு உள்ள போனான்னா ராத்திரி 1 மணி வரை இந்த பசங்க தலையை ஆட்டுறதுலயே தெரியுது, அப்படிதான் இருக்கும் போல தெரியுது. ராத்திரி 1 மணி 2 மணி வரை. 1 மணி 2 மணிக்கு முடிக்கிறான்னு நினைச்சுக்காதீங்க, அவன் முடிக்கல, அது மவுத்தா போச்சு. எது? இந்த செல்போன் மவுத்தா போச்சு. ஒண்ணு அந்த சார்ஜ் மவுத்தா இருக்கும். மவுத்துன்னு முடிக்கிறீங்க, நம்மளே அப்படிதான் டெத்துன்னு தான் பேர் வச்சிருக்கோம். என்னோடது டெத் ஆயிடுச்சு, ஜனாசாவா போச்சு, அல்லது இவன் போட்டிருந்த ஜிபி காலி ஆயிருக்கும். மொத்தத்துல அது மொபைல் இவன்ட்ட சொல்லிடும், அது அப்பா என்ன விட்டுரு, முடியல நீ பண்ற பட் எங்கெங்க சுத்தணுமோ உலகத்தினுடைய அத்தனை பகுதிக்கும் சுத்தி முடிச்சிடறான். 10 மணில இருந்து ராத்திரி 1 மணி வரை. இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்கிற போது இளைஞர்கள்ட்ட இது பெரிய சவால். லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, ஃபேமிலியினுடைய ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஒண்ணு வேண்டாம், எங்க வீட்டுல கரெக்டா நாங்க 10 மணிக்கு தூங்கிடுவோம், காலையில ஃபஜ்ருக்கு எங்க வீட்டுல எல்லாரும் எந்திரிச்சிருவோம் அப்படின்னு உள்ளவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னு சொன்னா நானும் நீங்க எல்லாமே மாட்டிக்குவோம். உண்மைங்க இல்ல. இன்னைக்கு இந்த கண்ட்ரோல்ல நம்முடைய ஃபேமிலிகள் இல்ல, நம்முடைய பிள்ளை பசங்க இல்ல. இரவு 10 மணிக்கு உறங்க சென்று விடுவோம். அது ஒரு காலம். மொபைல் வராத காலத்துல 10 மணிக்கு குடும்பம் உறங்கியது. இன்னைக்கு அது இல்ல. ராத்திரி 1 மணி, ராத்திரி 2 மணி இந்த உம்மத்தினுடைய இளைஞர்கள் தூங்க போறது. பகல்ல நாங்க தூங்கி சரி பண்ணிடுவோம், முடியவே முடியாது. அந்த நைட்டு தூக்கம் தான். குர்ஆன் திரும்ப 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 சொல்லுது. ஏறத்தாழ 16 இடத்துல இந்த வார்த்தையே வருது. ஜஅலலக்கும் லைல லிதஸ்குனு ஃபீஹ் வன்னஹார முப்சிரா. பகல் அது உழைப்பிற்கு, வெளிச்சத்திற்கு, இரவு உறங்குவதற்கு. இவன் நைட்டு பூரா அகில உலகத்தினுடைய அத்தனை இடத்துலையும் சுத்துறான், எல்லா இடத்துலையும் சுத்துறான். 11 மணிக்கு மலேசியா பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான், 12 மணிக்கு பிலிப்பைன்ஸ்ல எவ்வளோ பேசிட்டு இருக்கான். என்னென்னமோ நடக்குது. எல்லாம் முடிச்சு 2 மணிக்கு தூங்க போறான். நாம் நினைப்பது போல் அல்ல. நீங்க பகல் தூக்கத்தில எல்லாம் அதை சரி செய்ய முடியாது. நான் வாலிபர்களிடம் சொல்லுகிறேன், இரவின் அமைதி என்பது அல்லாஹ்வினுடைய அருள் என்கிறது குர்ஆன். குர்ஆன் சொல்லுகிறது. இரவு முழுக்க இப்படி இணையதள சமீப காலங்கள்ல இளைஞர்கள்ட்ட ஏற்பட்டிருக்கிற மனநோய்களுக்காக வேண்டி உளவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க, 100க்கு 70% பேத்துக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கு. இந்த நோய்க்கு ஐஏடின்னு பேரு அப்படிங்கிறாங்க. ஐஏடின்னா
இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னு பேர் சொல்றாங்க. ஷார்ட் ஃபார்ம்ல ஐஏடிங்கிறான். என்ன ஐஏடி? இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னா ஆன்லைனுக்கு அடிமையாகி போன இளைஞர்கள். ஆன்லைனை புடுங்கினீங்கன்னா பெத்த தாயா இருந்தாலும் அடிச்சு போடுவான். ஆன்லைன்ல நீங்க இருக்க கூடாதுன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். எங்கேயாவது மலை உச்சியில வைஃபை இருந்தாலும் போய் குத்த வச்சு உட்காந்துக்குவான். இன்றைக்கு இளைஞர்கள் அப்படி ஒரு அடிக்ஷனை நோக்கி போய்விட்டார்கள். அதனால் தான் ஏற்படுகிற இரவு விழிக்கிறதெல்லாம். பசங்கள் மட்டும் இல்ல, இரவு விழிக்கிறது இந்த பொண்ணுமே இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுகளும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பெட்ஷீட்டுக்குள்ள லைட் எரியுது ராத்திரி 1 மணி வரையில். டிஸ்வான்ல ஓதுங்கிறாங்க, ஆலிமா பட்டுங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க. என் பிள்ளைகள்லாம் ரொம்ப சாலியான பிள்ளைங்க, போட்ட தாண்டாதுங்கிறாங்க. ராத்திரி 1 மணிக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் எவனோ அனுப்புறான், இது வலைக்கும் சலாம்னு அனுப்புது. 1 மணிக்கு மொபைல்ல நீ என்ன பயான் கேட்டுட்டு இருக்கிற? வாலிபர்கள் என்று வருகிற போது நீங்கள் ஆண்களை மாத்திரம் சாடி பேசுவதாக நினைக்க வேண்டாம். நவீன காலத்தினுடைய யுவதிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அடிமைத்தனத்தில் இதுவெல்லாம் மாட்டி கொண்டு விட்டது. பெண்களை பற்றி, வாலிப பெண்களை பற்றி பேசினாலும் நிறைய பேச வேண்டும். அநேகமா இங்க தனி ஏற்பாடு பெண்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் மஹல்லாவிலே செவி மடுப்பார்கள். ஏன்னா நவீன காலத்து பிள்ளைகளுடைய ரொம்ப